ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க சூலூரில் அதாவது கரடிவாவிங்கிற சைட்டில் இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம கரடிவாவி சைட்டில் பூஜை போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எனக்கு எடுக்க நேரம் இல்லைங்க, ஏன்னா டைம் கிடைக்கல எனக்கு. இப்போதான் எனக்கு நேரம் கிடைச்சிதுங்க, அதனால ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். பூஜை போட்டப்ப இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க பில்லர்லாம் இறக்கி ஃபுட்டிங் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பேஸ்மெண்டல் லெவல் கொண்டு வந்துட்டு பேஸ்மெண்டல் லெவலில் 1.5 ஜல்லி போட்டு ரெடி பண்ணிட்டேன். சரி வந்துட்டோம், ஒரு வீடியோ நம்ம வியூவர்ஸ்க்காக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கோங்க. இதில் என்னத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பேஸ்மெண்ட்டும் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் அந்த பில்லர் பார்த்தீங்கன்னாக்க கம்பி சைஸு செப்டி டேங்க் கட்டிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் ஓவராலாக பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நம்ம வீடியோவை தொடர்ந்து நிறையா பேர் நிறையா பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு திருப்பூர், கோவை, சூலூர் இந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு இடம் இருக்குது, வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக என்னோட ஃபோன் நம்பர் கீழே இருக்கும், கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியாக வீடு கட்டி தரலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது சின்ன பில்டிங் தான், அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வீடு கட்டுறோம், பில்டப் ஏரியா. இதோட பில்லர் சைஸ் பார்த்துக்குங்க. பில்லரோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்க 1.25 9 இன்ச்சுங்க பில்லரோட சைஸு. கம்பி டீட்டெயில் பாருங்க. இது 16 mm, 4 16 mm, 1 2 3 4 2 12 mm, 1 2. சின்ன பில்டிங் தான், அதுக்காக பில்லரோட சைஸை குறைக்க கூடாது அப்படிங்கிறதுனால இதுல எனக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மி தாங்க. இருந்தாலும் நம்மளை தேடி ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறாங்க, அவங்க நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பில்டிங் நம்ம செஞ்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா பில்லரோட சைஸ் 1.25 9 இன்ச்சு. அதே மாதிரி எல்லா பில்லருமே அதே தாங்க. இந்த பில்லர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க 1/4, அதாவது 1/4 இந்த பில்லரோட சைஸு. 4 16 mm போட்டிருக்கோம். ரிங்கு பார்த்தீங்கன்னாக்கா 8 mm ரிங்கில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கிரேட் பீம் நம்ம எப்பயுமே 1.5 அடி தான் நம்ம போடுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுலேயும் கம்பி டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா 16 mm 4 12 mm 2 நம்ம போட்டிருக்கோம். கிரேட் பீம் 1 அடி போட்டிருக்கோம். அது ப்ராப்பராக எப்படி நம்ம பண்ணணுமோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு நம்ம எப்பயுமே பேஸ்மெண்ட் லெவல் வரையிலும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த ஃப்ளையா செங்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஏன்னா கரையான் தொல்லை இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஃப்ளையா செங்கலை பேஸ்மெண்ட் லெவல் வரையிலும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பின்னாடி பாருங்க செங்கல் இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செங்கல் இந்த பேஸ்மெண்ட்டத்துக்கு மேலே இந்த செங்கலை செவுரு வைப்போம் நம்ம. இதுதான் நம்ம எப்பயுமே நம்ம ப்ராப்பராக நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். செங்கல் செவுரு பேஸ்மெண்ட்டத்துக்கு மேலே நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்க, தொட்டி பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃப்ளையா செங்கல்ல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த செப்டி டேங்கோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 7க்கு 7ங்க. ஆழம் ஒரு 8 அடி பக்கம் வரும். இதோட லிட்டர் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்க 6000 லிட்டர் வருங்க. செப்டி டேங்க் எதுக்கு ஃப்ளையா செங்கல்ல கட்டியிருக்கோம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஏன்னா இந்த ஃப்ளையா செங்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நாளைக்கு நீர் உறிஞ்சு தன்மை கம்மிங்கிறதுனால இந்த ஃப்ளையா செங்கல் நம்ம யூஸ் பண்றோம். அது இல்லாம கரையான் தொல்லை வராது அப்படிங்கிற காரணமும் 2 காரணம் இருக்குது. அதனால நம்ம இந்த செப்டி டேங்க் ஃப்ளையா செங்கல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் வேலை ஆரம்பிக்கலைங்க. இந்த வீடு 600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது ஹாலுங்க. ஹால் 10க்கு 16 ஹாலுங்க. இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 10 மாஸ்டர் பெட்ரூமுங்க. அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட்டுங்க. இது 1.5 ஜல்லி போடாம இருக்கும். ஏன்னா செவுரெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரேடு பீம் போடுவோம். இந்த இடத்துல கிரேடு பீம் போட்டு அந்த இடத்துல கிரேடு பீம் போட்டு இதுல ஒத்தக்கல் செவுரு வருங்க. இதுல ஒத்தக்கல் செவுரு வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதுல நாளைக்கு பைப் லைன் அவுட்டர்ல இருந்து எடுக்கிறப்ப நாளைக்கு 1.5 ஜல்லி போட்டுட்டோம்னா அது வேஸ்டேஜ் ஆயிரும்.
சொல்ற புரியுதுங்களா? ஒன்றரை ஜல்லி போட்டிருந்தோம் அப்படின்னாக்க அந்த ஒன்றரை ஜல்லி வந்து வேஸ்டேஜ் ஆயிரும். ஏன்னா பைப் வந்து அந்த வழியா வெளியே எடுத்து கீழே பறிச்சு எந்த ஆழத்துல நம்ம போடணும், அதை வாட்டம் வச்சு நம்ம பைப் லைன் செட் பண்றப்ப ஒன்றரை ஜல்லியெல்லாம் பேர்த்து எடுக்கிற மாதிரி வருங்க. அதனால ஒன்றரை ஜல்லி போடாமையே நம்ம வச்சுட்டோம். பைப் லைன்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றரை ஜல்லி போட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ் ஓட்டுவோம். இந்த பாத்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிச்சனுங்க. இது வந்து கிச்சனு 10க்கு 10 அப்படிங்கிற மாதிரி கிச்சன் வரும் உங்களுக்கு. இந்த கரடிவாவி சைட்டோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதுதான். கம்பி டீட்டெயில் பார்த்துருப்பீங்க, பேஸ்மட்டத்தோட டீட்டெயில் பார்த்துருப்பீங்க, தொட்டி பார்த்துருப்பீங்க. தண்ணி தொட்டி அந்த பக்கம் இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்க, தண்ணி தொட்டிக்கு கட்டணும். அது வந்து 4000 லிட்டர் தண்ணி தொட்டி. இன்னும் வந்து வேலை ஆரம்பிக்கல. ஒன்றரை ஜல்லி மட்டும் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து எல்லாரும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா முதல்ல நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்க நம்ம 11 பில்டர்ஸ், அதாவது நம்ம 11 பில்டர்ஸ் சேனலை பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்க புதுசா வீடு கட்டினாலும் சரி, ஏற்கனவே வீடு கட்டினாலும் சரி, எப்படி நம்ம ப்ராப்பரா வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு நம்ம 11 பில்டர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக தான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துச்சுன்னா நீங்க என்னென்ன பில்டிங் சம்மந்தப்பட்டோம், அதாவது வீடு கட்டுறத சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னென்ன தவறுகள் பண்றோம், என்ன தவறுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை பார்த்து. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக நம்ம வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பெருமாநல்லூர், திருப்பூர், கோயம்புத்தூர், அவினாசி இந்த மாதிரி இடங்கள்ல வீடு கட்டணும், இடம் இருக்குது, வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியாக வீடு கட்டி தரலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். 11 பில்டர்ஸின் வணக்கம்.